தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இப்போ இதுக்கு இங்க வரோம். தம்பி சார், மேனேஜருங்க அங்க ஒயிட் ஷர்ட்டை போட்டு நிக்கிறாரு பாருங்க. ஒயிட் ஷர்ட் அவர்தான் சார். ஓகே சார். மாயா, ஐ எம் சாரி டு இன்டரப்ட் யூ. நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு விக்ரம் வந்திருக்கான். நான் அப்புறம் பேசுறேன். வாட்? அந்த ராஸ்கல் அங்கேயும் வந்துட்டானா? சரி சரி, ஓகே. இதான் அந்த பிளான். நீங்க பிளானுக்கு ரெடி ஆருங்க. டன். ஓகே. காலை கட் பண்ணுங்க. கார் அங்க விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். நீ எடுத்து ஓரமா விட்டுட்டு வா. சரியா? போ, சீக்கிரம் போ. சார் வணக்கம். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் விக்ரம். சொல்லுங்க சார். ருட்டீன் செக்அப் தான். சரௌண்டிங் ஏரியாஸ்ல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. கேள்விப்பட்டேன் சார். ரெஸ்டாரண்ட் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எல்லாம் கிளியரா இருக்கு. ஆமா சார். லைசன்ஸ்லாம் இருக்குல்ல? லைசன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு சார். இல்லீகலா சஸ்பிஷியஸா ஏதாவது நடந்தா இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றோம் சார். இங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு சொல்றோம். குட். தீனா சார், விக்ரமுக்கு நான் தான் மாயாவுடைய லாயர்னு தெரியும். அவன் உங்களோட என்ன சேர்த்து வச்சு பார்த்தா நம்ம 3 பேரையும் சேர்த்து வச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மாயாவோட பிளானும் சொதப்பிடும். அதனால நாம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். மதவன், வேணும்னா நீங்க எஸ்கேப் ஆகுங்க. அவன் பழைய பங்காளி. நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகே சார், நான் எஸ்கேப் ஆகிக்கிறேன். இது சிசிடிவில சார் அதெல்லாம் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு சார். ஆமா சார். எவிடன்ஸ் தேடி பல இடத்துக்கு போகும்போது தற்செயலா சிசிடிவி ஒர்க் ஆவலன்னு வெறுப்பேத்துவானுங்க. ஆமா சார். ஆனா இங்க அப்படி இல்ல சார். குட், வெரி குட். சார் ஏதாவது காஃபி டீ இல்ல சாப்பிடுங்க. நீ காரியம். சரி, ஓகே சார். ஓகே சார். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏய் வாங்க மச்சான், ஏய் வாங்க மச்சான், ஏய் வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏய் வாங்க மச்சான், வாங்க மச்சான். ஹலோ சார், என்ன இந்த பக்கம்? நீ எல்லாம் வெளியே தலையே காமிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வந்து தாளம் போட்டு வெக்கமே இல்லாம பாட்டு வேற பாடிட்டு இருக்க. நான் எதுக்குடா வெக்க பண்ணோம்? நீ கிரிமினலு, வெக்கமே இல்லாம இப்படிதான் பேசுவ. ஒரு காலத்துல யூனிஃபார்மை போட்டு கெத்தா சென்னை பூரா ரவுண்ட்ஸ் வருவ. கட்ட பஞ்சாயத்து திலகமா இருந்த, வசூல் ராஜாவா இருந்த. உன் கரப்ஷன் மேட்டர்லாம் தெரிஞ்சு கமிஷனர் உன்னை டிஸ்மிஸ் பண்ணி என் கையால உன் கேப்பை கைட்டி அசிங்கப்படுத்தினாரு. அதுக்கு அப்புறமும் எப்படா இப்படி வெக்கம் இல்லாம வெளியே தலையை காமிக்கிற? ஐயோ ஐயோ. என் யூனிஃபார்ம் பறிப்போன வேதனையும் வலியும் இங்க இருக்கு. அந்த துரோகம் ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் கூடிய சீக்கிரமே வரும். I'm waiting. நீ எப்போன்னு சொல்லு, காத்துட்டு இருக்கேன். ஆனா யூனிஃபார்ம் இல்லாம யூனிஃபார்ம் போட்டிருக்கிற என்னோட உன்னால மோத முடியுமா? ஏன்னா என் கையில சில நேரம் லத்தி இருக்கும், சில நேரம் கன் இருக்கும். அதான் கேட்டேன். உன்கிட்ட என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்கிட்ட இருக்கிற விஷயம் அது நிச்சயம் உன்கிட்ட இருக்காது. உன்னை பழி வாங்கணுங்கிற வெறி, உன்னை அழிக்கணுங்கிற வெறி. அந்த வெறி இருக்கிறவனை உன் துப்பாக்கியோ லத்தியோ எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, ரொம்ப பயமா இருக்குப்பா, ரொம்ப பயமா இருக்கு. வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதுனால நிறைய சினிமா பாக்குறியோ? ஏன்னா அந்த சினிமால ஹீரோங்க பெனாத்துற டயலாக்லாம் உன் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. ஆனா நீ வில்லன்டா, அத ஞாபகம் வச்சுக்க. எப்பவுமே ஹீரோ தான் ஜெயிப்பான். நீ சொல்றதெல்லாம் ரொம்ப பழைய சினிமா. இப்ப
2K கிட்ஸ் உடைய காலம். இங்க வில்லன் தான் ஜெயிப்பான். பார்க்கலாமா? பார்க்க தானே போறது தீனாவுடைய ஆட்டத்தை. ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் பாஸ் இல்ல மாயா, அவ இப்ப ஜெயில தான் இருக்கா. மாயா கூட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஜெயிலரே இப்ப ஜெயில தான் இருக்கான். உனக்கும் மாயாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இன்னும் நான் தொடல. அதையும் தோண்டி எடுத்து உங்க 2 பேருக்குமான கிரைம் டீலிங்ல எக்ஸ்போஸ் பண்ணி சீக்கிரமே உன்னையும் தூக்கி உள்ள போட போறேன். ஐ அம் வெயிட்டிங். சீக்கிரம் களத்துல சந்திப்போம். மணி 4 ஆகுது. யாருக்காவது ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைப்பு இருக்கா? எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கௌரி, கௌரி, எங்க போயிட்ட? ஒருத்தரையும் வீட்டுல ஆளை காணோம். அமுதா, அமுதா, இவ்வளவு எங்கேயோ போயிட்டாளா? முன்னாடி இவ்வளவு நேரத்துக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தா. இந்த வீட்டுல இருக்கவங்களோட சேர்ந்து இவ்வளவு கெட்டு போயிட்டா. ஏமா, இந்த வீட்டுல யாரும் ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டீங்களா? எங்க ஒருத்தரையும் காணோம்? கௌரி, மாமா இந்தாங்க காஃபி. ஏம்மா, நீ ஏம்மா இந்த வேலையெல்லாம் செய்யற? புள்ளதாச்சி பொண்ணு, வயித்துல குழந்தையோட இருக்க. இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? கௌரி, எங்கயாவது போய் உட்கார்ந்துக்க வேண்டியது. என்னங்க, என்ன ஆச்சுங்க? இங்கதானே இருக்கேன். ஏய், வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கீங்க. புள்ளதாச்சி பொண்ண காஃபி போட விட்டுருக்கீங்க. இதான் நீங்க இவ்வளவு பாத்துக்கிற லட்சணமா? ஏங்க, என்னங்க இது? திடீர்னு மழை வர மாதிரி இருந்தது, அதான் துணி எடுக்க போனேன். அண்ணே, நான் காய போட்ட மிளகாவை எடுத்துட்டு வர போயிருந்தேன். ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க. கடைசியில யாழினி போய் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்கறான். இந்த சமயத்துல அவன் இந்த வேலைலாம் பார்க்கலாமா? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, வயித்துல குழந்தை இருந்தா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லைங்க. வயித்துல குழந்தை இருந்தா மலையே கூட ஏறலான்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல இத பாரு, யாரு என்ன சொல்றாங்களோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் மருமக என் கையில ஒரு பேரப்புள்ளைய பெத்து குடுக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும். பாத்தியா, உன் மாமனார் உன்னை எப்படி தாங்குறாருன்னு பாரு. யாழினி, இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். யாழினி, இளங்கு. அப்பா, சக்சஸ். என்னடா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? டெய்லி ராத்திரி 10 மணிக்கு வந்து நிப்ப. இன்னைக்கு என்ன வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? எல்லாமே ஒரு குட் நியூஸ் தான்ப்பா. குட் நியூஸா? என்னடா அது? இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன குட் நியூஸ்? எதுக்குடா ஸ்வீட்? இந்தாங்கப்பா. என்ன விஷயம்டா? எதுக்குடா ஸ்வீட்? இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமா, எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. யாழினி, நீ எடுத்துக்க. அத்தா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்டா? நேத்து ஆர்டர் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்களே, எந்த விஷயம் தானோ இருக்கும். டேய், ஸ்வீட் கொடுத்த என்ன விஷயம் சொல்றா? அப்பா, என் ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கப்பா. ஓ, அப்படியா? பரவாயில்லையே. என்ன டீம் மேனேஜர் ஆக்கியிருக்காங்கப்பா. டீம் மேனேஜர்னா? அப்பா, இது வரைக்கும் நான் டீம்ல 10 பேர்ல ஒருத்தனா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்க போறாங்க. எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கப்பா. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப கஷ்டப்படுறியேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லது நடந்துச்சு. யாழினி வயித்துல வளர என் பேரன் எனக்கு தான் நல்லது செய்வான்னு சொன்னாங்க. அவன் மொத்த குடும்பத்துக்கும் நல்லது செய்வான் போல இருக்க. ஏமா யாழினி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா.
சாப்பிடு. ம். ஆமா இல்லங்கோ, ப்ரமோஷன் சொல்றியே, சம்பளம் எல்லாம் ஜாஸ்தியா வரும்ல? ஆமாத்த, இப்ப வாங்குற சம்பளத்தை விட 1.5 மடங்கு ஜாஸ்தியா வரும். ம். அப்போ அதுக்கேத்த மாதிரி வேலையும் ஜாஸ்தி ஆகும்ல இளங்கோ? ஆமாமா, வேலை அதிகம் இல்லாம சம்பளம் மட்டும் எப்படி அதிகமா கொடுப்பாங்க? ம். இப்பவே உனக்கு வீட்டுக்கு வரதுக்கு நேரம் ஆகுது. இன்னும் அதிக வேலைனா நீ எப்ப வீட்டுக்கு வந்து எப்ப சாப்பிட்டு எப்படிதான் இவளையும் பாத்துக்க போறியோ? ஆமா. அம்மா, தேவைப்படுறப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எடுத்துக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் என்னையும் நல்லா பாத்துப்பேன், யாழ்னியும் நல்லா பாத்துப்பேன். சரிப்பா, இனிமே கம்பெனில இருந்து கார் அனுப்புவாங்களா இல்ல 2 வீலர்ல தான் போவியா? அநேகமா கார் தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. மும்பை போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இரு, என்ன சொன்ன? மும்பையா? இப்ப எதுக்கு மும்பையை பத்தி பேசுற? அப்பா, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மும்பைக்கு தான்ப்பா அனுப்புறாங்க. அதான் மும்பையை பத்தி சொன்னேன். டேய், நீ மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு முதல்ல சொல்லவே இல்லையே. அப்பா, ப்ரொமோஷன் கொடுக்கறவங்க எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் கொடுத்து தானே ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இது ரொம்ப காமனான விஷயம் தானப்பா. இல்ல, வேணாம். ப்ரொமோஷனும் வேண்டாம், டிரான்ஸ்ஃபரும் வேண்டாம். பேசாம நீ இங்கே ஏறு. அப்பா, என்னப்பா பேசுறீங்க நீங்க? இந்த ப்ரொமோஷனுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் டீம்ல வேலை செஞ்சு செத்து சுண்ணாம்பு ஆகிக்கிட்டு இருக்கேன். நான் பாக்குற வேலைக்கான கிரெடிட்ல எவனுக்கோ போகுது. இப்பதான் என் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அத போய் வேணான்னு சொல்ல சொல்றீங்க? டேய், அதை விட உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது உனக்கு புரியலையா? உன் பொண்டாட்டி வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா. அதை விட வேற என்னடா சந்தோஷம் வேணும் உனக்கு? அப்பா, என் ஒய்ஃப் வயித்துல குழந்தை பிறந்ததுக்காக மட்டும் நான் சந்தோஷப்பட முடியுமா? குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும்ப்பா. அது கையில பணம் வேணும்ல. இந்த ப்ரொமோஷனை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு அந்த பணம் எல்லாம் கிடைக்கும். டேய், குழந்தை வளர்க்கறதுக்கு என்னடா பணம் செலவாகும்? அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். ப்ரொமோஷன் வேணாம், ஒண்ணு வேணாம். பேசாம இங்கே இரு. ஐயோ, அப்பா, ஏன்பா இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் என் சம்பாத்தியத்துல வளர்றது எனக்கு பெருமையா இல்ல உங்க சம்பாத்தியத்துல வளர்றது எனக்கு பெருமையா? சொல்லுங்க. என்னையும் கொஞ்சம் வளர விடுங்கப்பா. மா, சொல்லுங்கம்மா. ஏங்க, அவனும் 4 காசு சம்பாதிச்சாதானே அவனுக்கும் நல்லது. சரி, அப்படியே நீ போறதா இருந்தாலும் நீ மட்டும் போ. நான் யாழ்னியை உன் கூட அனுப்ப முடியாது. சரியா போச்சு. அப்படி போடுன அருவாள, என் அண்ணனா கொக்க. பா, யாழ்னி இல்லாம நான் மட்டும் எப்படிப்பா போக முடியும்? டேய், அவ புள்ளதாச்சி பொண்ணுடா. அவளை எப்படி உன் கூட அனுப்ப முடியும்? நீ உன் வேலையை பாப்பியா இல்ல அவ நேரத்துக்கு சாப்பிட்டாளா மருந்து சாப்பிட்டாளான்னு கவனிச்சுக்குவே நீ? பா, அதான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு பாத்துப்பேன்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்படிலாம் உன்னை நம்பி விட முடியாது. ஏற்கனவே நீ பொறுப்பு இல்லாதவன். நீ அவளை சரியா பாத்துக்க மாட்ட. வயித்துல இருக்க என் பேரப்புள்ள விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. சொல்லுங்க. இரு. அம்மா, பேசுங்கம்மா. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. ஏங்க, புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டுமா முக்கியம்? புருஷனோட அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் தேவைதானங்க. யாழ்னி இளங்கோ கூட போறதுதான் சரியா இருக்கும். இவளுக்கு வயித்துல குழந்தையே தங்க கூடாதுன்னு நினைச்சோம். இப்ப அதையும் மீறி குழந்தையோட நிக்கிறா. இதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு குழந்தையே இல்லன்னு ஆக்கலான்னு பார்த்தா தப்பிச்சு மும்பை போறாங்களே, என்ன பண்ணலாம்? இளங்கோ, அப்பா சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்குல்லப்பா. நீ ஏற்கனவே நேரங்காலம் தெரியாம வேலை பாப்ப. நீ அங்க போய் புள்ளத்தாச்சி பொண்ணை எப்படி பாத்துப்ப? வேணும்னா ஒண்ணு செய்யலாமா? பேசாம நான் கூட வந்துடுறேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் யாழ்னி கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? சித்தி, நீங்க அத்தை மாமாக்கு உதவியா இருங்க. நீங்க வீட்டுக்கு உதவியா இருப்பீங்கன்னு தான்
மாமா உங்களை இங்க தங்க வச்சிருக்காரு. நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் அத்தையும் மாமாவையும் யார் பாத்துப்பா? யாரு பாத்துப்பா? யாழினி, உன் அத்தை இருக்காங்களே, அவங்க ஒருத்தங்க 100 பேரை பாத்துப்பாங்க. அதனால அவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் உங்க கூட வரேன். பா, எனக்கு இந்த ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. இன்னொன்னு, யாழ்னியை விட்டு என்னால போகவும் முடியாது. அங்க அகாமடேஷன் எங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். அதனால அத்தையும் வர வேண்டாம், வேற யாரும் வர வேண்டாம். நாங்க 2 பேர் மட்டும் அங்க போய் செட்டில் ஆயிக்கிறோம். எங்களால முடியலைன்னா அதுக்கப்புறம் உங்க உதவி கேட்கிறோம். நாங்க போய் முதல்ல கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்றோம்ப்பா. நாளைக்கு காலையில ஃபிளைட், நிறைய வேலை இருக்கு. உள்ளவா யாழ்னி? போ 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 போ. அதெல்லாம் அவனுக்கு பாத்துக்க தெரியுங்க, நீங்க விடுங்க. எப்பா சமாளிக்கிறதுக்குள்ள. இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் மும்பை போக பாக்குறாங்க. இவங்கள மும்பை போக விட்டோம், அப்புறம் நாம நினைச்சது எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது பண்ணி இவங்க மும்பை போறத நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? இனியா, எங்கே அவள் என்றே மனம் இனியா செல்லம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. என்ன விக்ரம், ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒண்ணு இவ்ளோ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வர மாட்டீங்களே? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வரமாட்டேன் தான், ஆனா இன்னைக்கு திடீர்னு ஸ்டேஷன்ல ஒரு வேலையும் இல்ல. திடீர்னு உன் ஞாபகம் வந்தது, அதான் வீட்டுக்கு வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போலான்னு. ஓஹோ, டீ தான் வேணும்னா உங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே ஸ்பெஷல் டீ கொடுப்பாங்களே, அதுக்கு வீடு வரைக்கும் வரணுமா என்ன? வாங்கி கொடுப்பாங்கத்தான், அதெல்லாம் ஒரு டீயா? அது இனியா கையால போட்ட டீ மாதிரி வருமா? அதனால வீட்டுக்கு வந்து உன்னை கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நேரம்? கொஞ்ச நேரம் டீ சாப்பிடலாம், அப்படியே பேசிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். இருங்க இருங்க, டீ குடிக்கணுமா இல்ல பேசணுமா? எனக்கு ரெண்டுமே வேண்டாமே. என்னது? பேசலாமே, நல்லா பேசலாம், ஜாலியா. சரி பேசுங்க. என்ன பேசுங்க? இப்படி மிரட்டுற மாதிரி கேட்டா என்ன பேச முடியும் சொல்லு. அப்புறம் அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா? ப்ரொசீஜரா? அப்படியே நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அப்படியே சோஃபால உட்காரலாம், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படுத்து என் தலையை உன் மடியில சாச்சுக்கலாம், உன் மடியில தலையை வச்சு உன் முகத்தை பார்த்து பேசலாம். அது அப்படி இருக்கும்போது தானே அது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. சாமி, சாயங்காலம் ஆச்சு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமிக்கு விளக்கேத்தணும், சாமி கும்பிடணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் மாட்டேன்ப்பா. இது பாரு, சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ விளக்கேத்து சாமி கும்பிடு, அபிஷேகம் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு. யாரு நீங்க? 10 நிமிஷத்துல விடுற ஆளு. எனக்கு தெரியாத உங்களை பத்தி. அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். நான் மாட்டேன்பா. ஏய் நீ ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நீ சொல்றது மட்டும் தான், வெறும் பேச்சு மட்டும். ப்ராமிஸ்? பாதி ப்ராமிஸ். இல்ல இல்ல, வேணாம்ப்பா, நான் வரல. குடு 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 குடு. ஃபுல் ப்ராமிஸ் மாதிரி? ப்ராமிஸ் தான், மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஏதாவது பண்ணீங்க இப்படி ஒத விழும் பாருங்க. ஒரு வாட்டி விக்ரம் வாக்கு கொடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டான்னு உனக்கு தெரியாது? சரி சரி, வா வா, சோஃபால உட்காருவோம். வா 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 வா, உட்காரு. உட்காரு, நான் இந்த மாதிரி உட்காந்துக்கிறேன். ஓகே? ஆனா திடீர்னு இந்த மாதிரி உன் மடியிலையும் சாஞ்சுப்பேன். அப்படியே உன் மடியில சாஞ்சு லேசா இங்க ஐயோ யாரா அந்த கரடி ஏண்டா உயிரை வாங்குறீங்க? அது போய் கதவை திறந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா கதவை திறக்கணும்னு அவசியம் இல்ல. அவசியமே இல்ல, இங்க வா. ஐயோ விடாம அடிக்கிறாங்க. யாராவது முக்கியமான ஆளா இருக்க போது, போய் கதவு திறங்க போங்க. என்ன கொலகாரனா ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா இருக்கலாம்னு பார்த்தா எங்க என் கண்ணு அது மட்டும் என் கையில இருந்தா அத. ஹாய், வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். என்னண்ணா நல்ல நேரத்துல வந்த. நீ வழக்கமா ஈவினிங் வீட்ல இருக்க மாட்டியா? என்ன ஈவினிங் தானே உன் போலீஸ் ஸ்டேஷன் பிஸியா இருக்கும்? யூசுவலி இந்த டைம்ல பிஸியா இருப்பேன். ஆனா இன்னைக்கு யூசுவல் இல்ல, அது நாட் யூசுவல், அன்யூசுவல். சோ நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off.
தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.